டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தி ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்மஸ் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் கிராஸ் டிவியின் சார்பாக ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீஸ் ஞாபகம் வரும், சில பேருக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ஞாபகம் வருவாங்க, நிறைய பேருக்கு டெக்கரேஷன்ஸ் ஞாபகம் வரும், சிலருக்கு நல்லா பைபிள் ரீட் பண்ணுறவங்களுக்கு இந்த பேபி ஜீசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஞாபகம் வருவாங்க. ஸோ கரெக்ட், இந்த பேபி ஜீசஸ் தான் முக்கியமான மெயின் கேரக்டராக இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிற அந்த நாளில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு பிஹைண்ட் என்ன இருக்குது? முதலாவது கிறிஸ்மஸில் பேபி ஜீசஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் ஆண்டவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு, அந்த முதலாவது கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசித்தா எல்லாருமே கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க. என்னதுன்னா ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் கிறிஸ்மஸ் அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இல்லவே இல்லை. அதற்கு முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இல்லை, அதுக்கு முன்பாகவே அந்த கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். பேபி ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் அதுக்கு முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் உண்மையாகவே எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா முதலாவது மனுஷனாகிய ஆதாம் ஏவாள் அவங்களுக்குலாம் அப்புறம் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய குமாரன் தான் யாருன்னா இந்த ஈசாக்கு. ஆப்ரஹாம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அவர் தான் விசுவாசத்தின் தகப்பன். ஸோ அவருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். ஸோ அந்த ஆசீர்வாதங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள்ல என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஸோ அது நல்லா நிறைய பேருக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த 3 ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் உன்னை என்ன செய்வேன்னா பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். ரெண்டாவது என்ன சொல்லுவார்னா உனக்குன்னு ஒரு சொந்த நிலத்தை என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், அதாவது ஒரு ப்ராமிஸ் லேண்டை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். மூணாவதாக என்ன சொல்லியிருப்பார்னா உன்னுடைய சந்ததி இந்த உலகத்துக்குமே இந்த ஹோல் வேர்ல்டுக்குமே எப்படி இருக்குன்னா பிளெஸடாக, அதாவது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆபிரகாமுக்கு சொல்லியிருப்பார். இதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராமிஸை, ஃபர்ஸ்ட் 2 வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே நிறைவேற்றியிருப்பார். அவரை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே ஈசாக்கு பிறப்பான். ஈசாக்கு மூலமாக சந்ததி பழுகி பெருகி பெரிய ஆசீர்வாதமான கூட்டமாக அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா மாறிடுவாங்க. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொல்லியிருப்பாருன்னா உனக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்டை தருவேன், கானான் தேசத்துக்கு உன்னை கூட்டு போவேன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் எகிப்தில் இருந்தாலும் அடிமைப்பட்டு இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா கூட்டு போயிருப்பாரு. அதாவது அவங்க கானான் தேசத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ கானான் தேசத்துக்கு போனாங்க. ஸோ 2 ப்ராமிசஸும் இப்போ நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். மூணாவது ஆண்டவர் என்ன ப்ராமிசஸ் சொல்லியிருந்தாருன்னா உன்னோட சந்ததி இந்த பூமிக்கே பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருந்தாருன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் யோசிச்சுட்டே இருக்கலாம். ஆமாம், அது ரொம்ப நாளாகவே என்ன பண்ணல, நிறைவேறவே இல்லை. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா அது நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் அது நிறைவேறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நடந்துச்சுன்னா இடையில நிறைய நிகழ்வுகள் நம்ம நடக்கிறத பைபிளில் வாசிக்கலாம். அவங்களுக்கும் ஒரு ஆலயம் கட்டுறாங்க. அதாவது யார் அதை கட்டுறாருன்னா சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டுறாரு. அந்த ஆலயத்தில் தேவனை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தொழுது கொள்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ராஜாக்கள் வராங்க. அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சில ராஜாக்கள் மறிச்சு போயிடறாங்க, ஏன்னா தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறாங்க. சில ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை என்ன செய்கிறாங்க. இப்படி ராஜாக்களுடைய அந்த ரூலிங்லாம் என்ன செய்யுது வருது. வந்ததுக்கப்புறம் ஒரு ராஜா அரசாள்றாரு. அவர் யாருன்னா எசேக்கியா ராஜா. அந்த ராஜாவோட கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணிடுவார்னா ஆண்டவர் அவருக்கு நோயிலிருந்து ஒரு சுகத்தை கட்டளையிடுவார். சுகத்தை கட்டளையிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடக்கும்னா அவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துடுவார். அவர் நிறைய பொக்கிஷங்கள் அவருக்கு இருக்கும். அந்த பொக்கிஷங்களில் அவர் யாருக்கு காண்பிப்பாருன்னா பாபிலோன் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணுவார், பாபிலோன் தேசத்து ராஜாவுக்கு காண்பார். ஏசப்பாட்டை கேட்காம ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை தன்னோட பொக்கிஷம் எல்லாத்தையும் அந்த ராஜாவுக்கு காமிச்சதுனால ஏசப்பாக்கு என்ன வந்துடும்னா கோபம் வந்துடும். அதனால தீர்க்கதரிசி மூலமாக அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு தண்டனை கொடுப்பாங்க. என்ன தண்டனைனா நீ பொக்கிஷத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்ட காமிச்சிட்ட, அதனால அந்த பாபிலோன் ராஜாவாலேயே உன்னோட பொக்கிஷம் எல்லாமே என்ன செய்யும் கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் சொல்லிடுவார். அது தண்டனையாகவே சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நிறைய ராஜா ரூல் பண்ணுறாங்க. அது தன்னோட பிள்ளைகள் நாட்களில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜாட்ட ஏசப்பா சொல்லிடுவாங்க. ஸோ என்னோட பிள்ளைங்க நாட்களில் தான் நடக்க போகுது, என்னோட நாட்களில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணிடுவார்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் விட்டுருவார். அதை
அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பா சொன்ன அந்த தண்டனை வந்து என்ன பண்ணணும்னா நிறைவேறும். எந்த நேரத்துலனா இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவாங்க. அங்கே உள்ள தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் என்ன பண்ணணும்னா இடிச்சு நொறுக்கப்படும். அங்கேருந்து தங்கம் வெள்ளி எல்லா பொருளையும் எங்கே கொண்டு போயிடுவாங்கன்னா இந்த கல்தியர் ராஜா வந்து எங்கே கொண்டு போயிடுவார்னா பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களையும் அடிமையாக்கி அவங்கள அகதிகளாக எங்கே கொண்டு போயிடுவாங்கன்னா பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ மூணாவது ப்ராமிசஸ் அப்படியே நிலுவையிலே என்ன செஞ்சுட்டே இருக்கும், நின்றுட்டே இருக்கும். மூணாவது ப்ராமிஸ் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ரிட்டன் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. உங்கள் சந்ததி முழுமையாக இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா ஜெருசலேமில் இல்லாமல், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலில் உள்ள ஜெருசலேமில் இல்லாமல் எங்கே இருக்கிறாங்கன்னா பாபிலோனில் கைதிகளாக அவங்க வந்து அடிமைத்தனத்துக்குள்ளாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் அப்படின்னா சின்ன நாட்கள் கொஞ்ச நாட்கள்லாம் இல்லை, 2 மாதம் 3 மாதம்லாம் இல்லை, 70 வருஷங்கள் அவங்க அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. எந்த ராஜா அவங்கள வந்து வெடிவித்து கூட்டு வருவார்னா பெர்ஷிய ராஜாவாகிய கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா. அவர் வந்து அவங்கள விடுவித்து கொண்டு வர வரைக்கும், அவங்க தங்களோட தேசத்துக்கு அவங்கள போக சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து 70 வருஷம் எங்கே இருப்பாங்கன்னா அவங்க பாபிலோனில் தான் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய 3வது வாக்குத்தத்தம் வந்து நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க எங்கே இருந்தாங்கன்னா பாபிலோனில் இருக்கிறாங்க. ஸோ அந்த 3வது வாக்குத்தத்தம் நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், நம்மளுடைய தேசமே இப்போ பிரிஞ்சு கிடக்குது, நம்ம அந்த தேசத்துலேயே எல்லா ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே இப்போ நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அந்த வாக்குத்தத்தை நினச்சி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பித்தாங்க. அது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ரொம்ப குழப்பம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க வந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நினச்சி குழம்பி கொண்டு இருக்கும் போது தான் ஆண்டவர் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஏசாயா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணினார். அவர் வந்து இந்த பைபிள்லேயே ஒரு முக்கியமான செய்தியை என்ன பண்ணார் அறிவிச்சார். இந்த பைபிளில் நிறைய ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் முக்கியமான ஒரு செய்தியை அறிவித்த ப்ராஃபட்னா அது யாருன்னா, தீர்க்கதரிசினா அது யாருன்னா ஏசாயா தான். இந்த ஏசாயா வந்து ஒரு ஸ்பெஷலான மெசேஜை வந்து என்ன பண்ணார்னா மக்களுக்கு தைரியப்படுத்துகிற மாதிரி, ஏன்னா அவங்க குழம்பி போயிருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம பிளெஸிங்காக இருப்போம்னு சொல்லிட்டாரு, நம்ம வந்து பிரிஞ்சு போய் நம்மளுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் இல்லாமல் வேறு பூமியில் இருக்கிறோம், அதுவும் அடிமைகளாக இருக்கிறோம். ரொம்ப அடிமைப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு இந்த பாபிலோனில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கஷ்டத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும்போது அவங்களுக்கு ரொம்பவே என்ன செஞ்சிச்சுன்னா கஷ்டமாக என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அப்போ வந்து அவர் என்ன ஒரு ஸ்பெஷல் மெசேஜை, இந்த ஹோல் பைபிளே ஸ்பெஷல் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு மேசியா பிறப்பார் அப்படிங்கிறத சொன்னார். உடனே மேசியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேசியானா என்னென்னா அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம மேசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முதலாவது பைபிளில் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் யாருன்னா தாவீது. சாமுவேல்கிட்ட ஏசப்பா சொல்லுவார், நீ வந்து சவுலுக்கு பதிலாக தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார். அவர் தான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இஸ்ரவேலையே ஆளுகை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பார். அதே போல் சாமுவேலும் தாவீதை அபிஷேகம் பண்ணுவார். அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாருன்னா ஆளுகையும் செய்வார். இப்போ 2வது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மேசியா வரப்போறாரு அப்படின்னு சொன்னோன்னுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. அப்படியா, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. உடனே தான் இந்த ஏசியா சொல்வார், அது ஒரு பேபி, அது யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய பேர் எப்படி சொல்லப்படும்னா இம்மானுவேல் அப்படின்னு சொல்லப்படும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமும். ஸோ இதை கேட்ட உடனேயுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இப்போ அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு குமாரன் பிறப்பார், அந்த குமாரன் வந்து அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன். இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் எல்லாருமே இந்த வசனத்தை அடிக்கடி கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பிறப்பார் என்ற நற்செய்தியை வந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து யார்கிட்ட சொல்லிட்டாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அகதியாக இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருக்கும் போது அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு, இஸ்ரவேல்லேருந்து தாவீதின் வம்சத்துலேருந்து ஒரு குமாரன் பிறப்பார், அவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை
கொஞ்ச காலங்களுக்கு மட்டும் ஆளுகை செய்ய மாட்டார், இந்த உலகம் முழுவதுமே அவர் ஆளுகை செய்ய போகிறாரு. அதுவும் எப்படின்னா நித்திய காலமாக, அதற்கு முடிவே இராது. என்லெஸ்ஸாக அந்த குமாரன், அந்த பிறக்க போகிற அந்த மேசியா, அந்த குழந்தை வந்து என்ன செய்ய போகுதுன்னா இந்த உலகத்தையே அரசாட்சி செய்ய போகுது, அதுக்கு முடிவு இருக்காது அப்படிங்கிறத வந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, அடிமைப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள்கிட்ட சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்போ அந்த மேசியா பிறப்பாரு, எப்போ நம்மளை ஆளுகை செய்வார், எப்போ நம்ம அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ராமிசஸை ரிட்டன் நீங்கள் நிரம்பர் பண்ணுங்கள். 3 ப்ராமிசஸ் கொடுத்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் 2 ப்ராமிசஸ் நிறைவேறதுக்கு 1500 வருஷங்கள் எடுத்தது. ஆனால் இந்த 3வது ப்ராமிசஸ் இந்த ஏசாயா சொன்னதுக்கப்புறம் எல்லா மக்களும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சீக்கிரமாக பேபி ஜீசஸ் வந்து பிறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏங்கிக்கிட்டே இருக்கும் போது அவங்களோட ஏக்கமும் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அது நிறைவேறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. ஸோ எத்தனை நாள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லவே இல்லை, 5 வருஷமா, நோ 10 years 70 years, no 2000 வருஷங்கள் ஆச்சு. ஸோ 2000 வருஷங்களுக்கு அப்புறம் தான் ஏசப்பா பிறப்பின் செய்தி எங்கே போகுதுன்னா நாசரேத் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துக்கு போகுது. ஒரு பெரிய சிட்டிக்கோ ஒரு பெரிய தேசத்துக்கோ என்ன செய்யலை, எல்லாத்தாலும் அறியப்பட்ட ஒரு தேசத்துக்கு அது போகலை. ஒரு சின்ன சிட்டியான, ஒரு சிட்டி கூட கிடையாது, ஒரு வில்லேஜ், ஒரு கிராமமாகிய நாசரேத்துக்கு அது என்ன பண்ணுது, போகுது. அங்கே யாருக்கு அந்த நற்செய்தி போகுது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். மேரி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு, அதுவும் ஒரு கன்னியாஸ்திரி, அவங்களுக்கு போகுது. ஸோ அவங்கள்ட்ட அந்த தூதனை ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு தூதனை, கேப்ரியல் தூதனை அனுப்பி அவங்கள்ட்ட சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உன்கிட்ட ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஸோ அந்த குழந்தை மூலமாக எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அவருக்கு நீங்கள் ஏசப்பான்னு பேரிடணும். அவர் வந்து நம்மள இந்த உலக ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் சிலுவையில் சுமந்து எல்லாத்தையும் மீட்டு கொள்வார் அப்படிங்கிறத சொல்லுவார். உடனே இவங்க கன்னியாஸ்திரியாக இருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க யூத் ஸ்டேஜில் இருக்கிறாங்களே, ஒரு கணவரோடு இருந்தால் மாத்திரமே ஒரு குழந்தை பிறக்க முடியும், அது சாத்தியம் தானே. ஆனால் அவங்க கணவனோட இல்லாத அப்படின்னால அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கேப்ரியல் தூதன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த தூதன் சொல்வார், பயப்படாத, உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா நிழலிடுவார், அதன் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது பரிசுத்தம் உள்ளது. ஸோ இது வந்து உலகத்தால் கரைப்படாத ஒரு குழந்தை, பரிசுத்தமாக பிறக்கும். அந்த குழந்தை மூலமாக இந்த தாவீதின் வம்சம், இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்திருக்கும், 3வது பிளெஸிங் என்னது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த உலகம் முழுவதுமே இந்த சந்ததியால், அதாவது ஆபிரகாமின் சந்ததியால், தாவீதின் சந்ததியால் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் சந்ததியிலேருந்து தான் யார் வந்தா, தாவீது வந்தா. இந்த தாவீதின் மூலமாக தான், அந்த வம்சத்திலேருந்து தான் ஏசப்பா வந்தார். ஸோ இந்த ஏசப்பாவால் இந்த உலகம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத, இந்த நியூஸை வந்து யார்கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க, 2000 வருஷம் கழிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அவங்களுக்கு எதிர்பார்த்து இவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா 2000 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. ஸோ நம்பிக்கையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு நியூஸை அந்த நாசரேத்தில் உள்ள ஒரு கன்னியாஸ்திரிக்கு அறிவிச்சு அவங்க ஒரு குழந்தைய பெறாங்க. அது பேர் தான் என்னதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இயேசு. ஸோ அவர் பேர் தான் இயேசு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு. இந்த ஏசப்பா வந்து இந்த மரியாளோட வயிற்றில் என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்களை பேசி வச்சுருக்கிறாங்க. அவர் தான் யாருன்னா யோசேப்பு. ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ நாசரேத்தில் ஏசப்பா மரியாள்கிட்ட பேசினாங்க. இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னா பெத்லஹேமுக்கு போகிறாங்க. ஸோ பெத்லஹேமுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, அங்கே உள்ள ராஜா வந்து குடிமதிப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுடைய பேரை அவங்களுடைய சொந்த ஊரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, கொடுக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோசேப்போட சொந்த ஊரான அந்த பெத்லஹேமுக்கு போவாங்க. இந்த பெத்லஹேம் உட்பட நிறைய தேசங்கள் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ரோமன்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும், ரோமர்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த கண்ட்ரோலில் தான் அவருக்கு கீழே தான் யார் இருந்தாருன்னா இந்த ஏரோது ராஜாவும் இருந்தார். அந்த ஏரோது ராஜாவுக்கு கீழே தான் இந்த பெத்லஹேம் என்ன செஞ்சிச்சு, அவர் வந்து இந்த பெத்லஹேமை ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த ரோமர்கள் வந்து நிறைய தேசங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, நிறைய தேசங்களை கைப்பற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த பெத்லஹேம் என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. இவங்க வந்து தன்னுடைய தேசத்தில், தன்னோட சொந்த ஊரில் தன்னுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும், பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பெத்லஹேமுக்கு போகிறாங்க. பெத்லஹேமுக்கு போகிற வழியில் அவங்க எப்படி போனாங்கன்னா, அவங்க வந்து டாங்கியில், அதாவது கழுதையில் தான் என்ன பண்ணாங்க, போனாங்க. ஸோ உலக ரட்சகர் வந்து மரியாளோட வயிற்றில் இருக்கிறாங்க.
இந்த உலகத்தையே ரட்சிக்க போகிறவர், இந்த உலகத்தையே ஆளுக போகிறவர், அந்த தேவன் வந்து எதில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா கழுதை, சாதாரண ஒரு கழுதையில் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, போயிட்டுருக்குறாங்க. போனோடனையும் அவங்களுக்கு வந்து பிறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிறக்கணும். அந்த நிலைமை வரும்போது அவங்க பெத்லகேமுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவங்க போய் தன்னோட குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்கல, யாருடைய வீடும் கிடைக்கல. ஸோ அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடாக என்ன பண்ணுறாங்க, இந்த யோசேப்பு வந்து இந்த கழுதையோடு அந்த மரியாதை கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்கல. இந்த உலக ரட்சகராகி அந்த தேவன், நம்மளை படைச்ச தேவன், இந்த உலகத்தையே ஆள போகிற தேவன் ஒரு பெரிய மருத்துவமனையில் பிறந்தாருன்னா இல்லை, பெரிய சத்திரத்தில் பிறந்தாரா அப்படின்னா இல்லை, பெரிய மாளிகையில் பிறந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் வந்து ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். ஏன்னா அவருக்கு எதுலேயுமே என்ன பண்ணல, இடம் கிடைக்கல. அந்த மாட்டு தொழுவத்தில் அவர் என்ன பண்ணார்னா பிறக்கிறாரு. மாட்டு தொழுவம் தான் அவருக்கு கிடைக்குது. அங்கே நிறைய ஆட்டுக்குட்டி இருக்கும், நிறைய மாடு இருக்கும், ஸோ நிறைய அசிங்கங்கள் இருக்கும். அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த உலக ரட்சகரான இயேசு வந்து பிறக்கிறாரு. ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவருடைய பிறப்பை வந்து அவருடைய சேனைகள் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. இந்த உலக ரட்சகராகிய இயேசு இந்த மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அவர் எவ்வளோ தாழ்மை உள்ள தெய்வம், இவ்வளோ பெரிய தெய்வன், இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். இது ஒரு பாடல் வரியில் உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த பாட்டை நான் பாடி காமிக்கவா? மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவானே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஸோ அந்த தெய்வம் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார் அப்படிங்கிறத நினைக்கும் போது நம்மளும் தாழ்மையாக இருக்கணும், அவருடைய படைப்புகளாகி நாமளும் தாழ்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஸோ இவருடைய பிறப்பை மாட்டு தொழுவத்தில் பிறந்தாலும் அந்த பரலோக சேனை ரொம்ப அழகாகவே கொண்டாடினாங்க. தூதர்கள் சேனைகள்லாம் சேர்ந்து அவரை ரொம்ப பாடி புகழ்ந்து என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. அதுதான் லூக்கா 2:14 சொல்லப்பட்டு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஸோ அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி தான், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஸோ அவர் இந்த பூமியில் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம சேனை எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த அந்த ஏசப்பாவை என்ன பண்ணாங்கன்னா கொண்டாடினாங்க. இதை கூட ஒரு அழகான பாடல் வரியில் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டை பாடி காமிக்கிறேன். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உன்னாமம் வாழ்க, இயேசுவே வாழ்க, நீர் வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஸோ இந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாக சொல்லுதில்ல, அவருடைய மகிமையை இந்த தூதர்கள் வந்து ரொம்ப அழகாகவே என்ன பண்ணாங்கன்னா மேய்ப்பர்கள்ட்ட வந்து என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஸோ முதலாவது அவருடைய பிறப்பு வந்து ஸோ பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்டையோ ராஜா ராணிகிட்டையோ பெரிய ஃபேமஸான ஒரு நபர்கிட்டையோ சொன்னாங்கன்னா இல்லவே இல்லை. சாதாரண ரொம்ப ட்ரெஸ்ஸு நல்லா போட்டிருக்க முடியாத அந்த மேய்ப்பர்கள்ட்ட தான் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஆடுகள் தான் இருக்கும், அந்த ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கிற அந்த மேய்ப்பர்களில் தான் இந்த தூதர்கள் வந்து சந்திச்சு என்ன பண்ணாங்க, இப்படி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியில் சமாதானம் அவர் மூலமாக உண்டாக்க போகுது, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய போய் பார்க்கணும், ஸோ அவர் முன்னணியில் கிடத்தி வைக்கிறக்க நீங்கள் காண்பீங்க, ஸோ அந்த பெத்லகேம்குள்ளே போங்க, அவர் முன்னணியில் அவரை கிடத்தி வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் அவரை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த உலக ரட்சகராகிய மேசியாவோட முதலாவது செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன பண்ணாங்க, அந்த பேபி ஜீசஸ் என்ன பண்ணாங்க பார்க்க போனாங்க.
இயேசு மேய்ப்பர்களுக்கு தன்னுடைய செய்தி, பிறப்பின் செய்தியை சொன்னதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஏசப்பா எல்லாரையும் ஒன்று போல தான் நேசிக்கிறார். அவருடைய அன்பு சின்னவங்களாக இருந்தாலும் அது பெரியவங்களாக இருந்தாலும் அவருடைய அன்பு ஒன்று போல தான் இருக்குது. ஸோ அவர் தாழ்மை உள்ளவங்களையும் நேசிக்கிறாரு, கஷ்டப்படுறவங்களையும் நேசிக்கிறாரு, பெரியவங்கள தான் நேசிக்கிறாங்க இல்லை, இந்த மனுஷர்களை போல் ஆண்டவருடைய அன்பு கிடையவே கிடையாதுங்க. ஸோ அவருடைய அன்பு எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மேய்ப்பர்கள் மேசியா பிறந்த செய்தியை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த அடையாளத்தை தேடி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. என்ன அடையாளம்? ஸோ அவர் முன்னணியில் அவரை கடத்தி வைத்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அதே போல் பெத்லகேமுக்குள்ளே ஓடி போகிறாங்க. போய் பார்க்கும்போது ஒரு மாட்டு தொழுவத்தில் ஆடுகள் நிற்கிற அந்த இடத்துல, மாடுகள் நிற்கிற அந்த இடத்துல, ஸோ ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிற அந்த இடத்துல, புல்லாக இருக்கிற அந்த இடத்துல ஒரு முன்னணியில் அந்த குழந்தை வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துருக்குறாங்க. ஸோ அதில் கிழிந்த துணியினால் சுட்டப்பட்டிருக்கிற அந்த குழந்தையை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ உலக ரட்சகராகிய இந்த மேசியா, இந்த உலகத்தை ரட்சிக்க போகிற, ஆள போகிற இந்த மேசியா இவ்வளோ தாழ்மையாக இந்த பெத்லகேமில் ஒரு மாட்டு தொழுவில் பிறந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கிஃப்ட்ஸ் எடுத்து வந்து, இவங்களால முடிஞ்ச கிஃப்ட் என்னது, அவங்க ஆடுதானே மேய்க்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை வந்து அவருக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அவரோட பிறப்பின் செய்தியை அவங்களும் கொண்டாடினாங்க. ஸோ இதை உங்களுக்கு ஒரு பாடல் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். பிறந்தாள் பிறந்தாள் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தாள் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தாள். ஸோ அவருடைய பிறப்பின் செய்தியாக கேட்டோன்னே இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகி, ஸோ அப்போ தான் இவரை பார்க்குறதுக்காக, இந்த குழந்தையை பார்க்குறதுக்காக இன்னொரு டீம் வராங்க. அவங்க தான் யாருன்னா சாஸ்திரிகள். அவங்கள இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம்னா ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வைஸ் மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் என்ன பண்ணிருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானிகளை நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா யாருன்னா அவங்கள சயின்டிஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வான சாஸ்திரிகள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு ஆண்டவரை பணிய வந்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி ஆண்டவரோட பிறப்பு முதலாவது தெரிஞ்சிச்சுன்னா, வானத்தை அவங்க எப்பவும் போல் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது எப்பொழுதும் இருக்கிற நட்சத்திரத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு நட்சத்திரம் தோன்றிருக்கு. அந்த நட்சத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஒரு நட்சத்திரம் தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழைய புத்தகங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ப்ராஃபஸிஸ் எல்லா தீர்க்கதரிசனங்களும் எடுத்து பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரம் தோன்றியிருந்தால் ஒரு மேசியா உலகத்தில் பிறப்பார், ஒரு ரட்சகர் உலகத்தில் பிறப்பார் அப்படிங்கிற செய்தியை அறிந்து கொண்டு அவங்க வந்து அந்த ராஜாவை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும், அந்த ராஜாவுக்கு நம்ம கிஃப்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒட்டகங்களில் ஏறிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. ஸோ அவங்க வராங்க, வந்து பெத்லகேமில் அந்த ஸ்டாரையே அவங்க பின்பற்றி என்ன பண்ணுறாங்க, வராங்க. வந்தோடனே பெத்லகேமில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டார் பெத்லகேமில் தான் நிற்குது. ஸோ ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ராஜானா எங்கே பிறக்கணும், ஒரு பெரிய பேலஸ், அதாவது மாளிகையில் பிறக்கணும். அதனால கரெக்டாக அவங்க எதையுமே யோசிக்காமல் ராஜா அரண்மனைக்கே போயிட்டாங்க. போய் அங்கே யார் இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்கிறா, ஸோ ஏரோது அப்படிங்கிற ஒரு ராஜா தானே ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இங்கே ஒரு மேசியான ஒரு குழந்தை, ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இயேசு அப்படிங்கிற குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தை இங்கே தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, இங்கே தான் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, எனக்கு இது ஒன்று தெரியவே செய்யாது, உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு குழந்தை இங்கே பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வானசாஸ்திரிகள், வானத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நட்சத்திரம் தோன்றுச்சு. ஸோ அந்த நட்சத்திரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்த குழந்தைய வணங்கும்படி அந்த குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜாவுக்கு அப்படியா, ஸோ நீங்கள் தேடி பாருங்கள், ஸோ அப்படி இருக்கும் தான், நீங்கள் தேடி இந்த பெத்லகேமில் பாருங்கள், ஸோ உங்களோட கிஃப்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, அப்புறம் ஏன்ட்டையும் சொல்லிட்டு போங்க, நானும் அந்த குழந்தை என்ன பண்ணுறேன், வணங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரோது ராஜாவும் சொல்கிறார். ஏரோது ராஜா ரொம்ப சந்தோஷமாக நல்ல எண்ணத்தோடு சொன்னார்னா தான் கிடையவே கிடையாது. அவர் வந்து அந்த குழந்தையை கொல்லணும், ஏன்னா நானும் ஒரு ராஜா இருக்கும் போது என்னோட பிள்ளை தானே அடுத்து அரசத்து செல்லணும், ஆனால் இன்னொரு பிள்ளை ஒரு ராஜாவாக பிறந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே கோவம். அதனால நீங்கள் வணங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் அந்த குழந்தைய வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமாக ஒரு அன்பாவோ அவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஸோ அவங்க சாஸ்திரிகளை அதை கேட்டுட்டு அவங்க பெத்லகேமுக்குள்ளே அந்த குழந்தையை தேடி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இந்த ஏரோது ராஜாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னடா இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்காது, நம்மளுக்கே தெரியாமல் பிறந்திருக்காது, நம்ம நாட்டில் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ஒரி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஆலோசனைக்காரெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு,
நீங்கள் வந்து இப்படி ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்கா, இதில் என்ன நியூஸ் இருக்குது, என்ன யார் பிறந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்து எனக்கு என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்பவும் போல் பழைய புஸ்தகங்கள்லாம் எடுத்து வாசிக்கும் போது தான் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்ட மாதிரியே ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அந்த நட்சத்திரத்தில் உதிச்சதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு மேசியா பிறப்பார், அவர் இந்த உலகத்தையே ரட்சிப்பார், இந்த உலகத்தையே ஆழ்வார் அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்கிறாங்க. அதை வந்து ஏரோது ராஜாட்ட சொல்கிறாங்க. ஏரோது ராஜாவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்டு இந்த நட்சத்திரம் தோன்றி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த ஆலோசனைக்காரங்களாம் சொல்கிறாங்க 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 வருஷம் ஆகுதுன்னா 2 வருஷத்துக்கு கீழே உள்ள எல்லா குழந்தைங்களும் 2 வருஷத்து இப்போ பிறந்து 2 வருஷம் ஆகி கீழே உள்ள அதுக்கு கீழே உள்ள எல்லா குழந்தைங்களும் நீங்கள் என்ன பண்ணணும், கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. அதே மாதிரி 2 வயசுக்கு கீழே உள்ள எல்லா குழந்தையுமே அந்த இடத்துல அந்த ஏரோது ராஜா ஆட்சி செய்த அந்த பெத்லகேமில் எல்லா குழந்தையுமே என்ன பண்ணுறாங்க, கொல்றாங்க. இந்த வார்னிங்கை தெரிஞ்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா, தேவதூதனை யோசேப்புக்கிட்ட அனுப்பி அவரை வந்து எகிப்துக்கு போக சொல்லிடுவார். அவங்களும் எகிப்துக்கு போயிடுவாங்க. ஸோ நம்ம கதையில் பார்க்க மாதிரியோ நாடகத்தில் பார்க்குற மாதிரியோ நம்ம குடியில் பார்க்குற மாதிரியோ ஏசப்பாக்கு வந்து இந்த சாஸ்திரிகள் பொன் வெள்ளி தூப வரைக்கும் இந்த 3 கிஃப்ட்ஸை வந்து ஏசப்பாக்கு என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து அவங்க வந்து மாட்டு தொழுவத்தில் வந்து கொடுத்தாங்கன்னா கிடையாது, அவங்க வந்து எங்கே கொடுத்தாங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கும் போது தான் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, இந்த சாஸ்திரிகள் கிஃப்ட்டை கொடுத்தாங்க. அவரை வந்து மாட்டு தொழுவத்தில் பார்க்கல, ஸோ வீட்டில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க தானே. ஸோ அது எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு நான் ஆதாரத்தோட காமிக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஸோ அவங்க என்ன 3 கிஃப்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் என்னென்னா வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒரு வீட்டில் இருக்கும் போது தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து தான் இந்த 3 கிஃப்ட்டையும் இந்த சாஸ்திரிகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 2 வயசில் தான் ஏசப்பாவை இந்த சாஸ்திரிகள் பார்த்துருக்குறாங்க, ஒரு வீட்டில் வந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வணங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பாவோட வாழ்நாட்களை பற்றி நம்மளுக்கு பைபிளில் ரொம்ப விளக்கமாக என்ன செய்யலை, சொல்லப்படல. தன்னோட 30வது வயது வரைக்கும் அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா, இப்போ வந்து எகிப்தில் இருக்கிறாங்க. தேவதூதன் மூலமாக என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து எகிப்திலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மீண்டும் பெத்லகேமில் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே போவாங்கன்னா நாசரேத் அப்படிங்கிற அவங்க சொந்த ஊருக்கே போயிடுவாங்க. அந்த நாசரேத்தில் தான் ஏசப்பா தன்னோட 30 வருட வாழ்நாள் என்ன பண்ணுறாரு, கழிக்கிறாரு. 30 வருடங்களில் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பைபிளில் விளக்கமாக சொல்லப்படலை. ஸோ அவர் வந்து தன்னோட பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னோட தகப்பனோட தொழிலை கற்றுக்கொண்டு, தன்னோட தகப்பன் என்ன தொழில் செஞ்சார்னு உங்களுக்கு தெரியும். யோசேப்பு வந்து தச்சனாக இருந்தார். ஸோ அந்த தச்சு தொழிலை கற்றுக்கொண்டு அவர் தன்னோட வாழ்நாட்களை என்ன பண்ணியிருப்பார், 30 வருடங்கள் என்ன பண்ணியிருப்பார், ரன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தன்னோட 30வது வயதில் அவர் என்ன பண்ணார்னா, கலிலேயா கடலுக்கு வந்து யோவான் ஸ்தானகன் மூலமாக, அந்த யோவான் ஸ்தானமும் பிறப்பான், அவர் தான் ஏசப்பாவுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுப்பான் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபஸி வந்து சொல்லுது, தீர்க்கதரிசனம் சொல்லுது. அதே போல் அவரும் என்ன பண்ணுறாரு, கலிலேயா கடலில் வந்து யோர்தான் நதியில் மூழ்கி என்ன பண்ணுறாரு, ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானகன் மூலமாக பெற்றுக்கொள்கிறாரு. ஸோ அதை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஏசப்பா தன்னுடைய ஊழியத்தை என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 12 சீஷர்களை என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுத்துக்கொள்கிறாரு. ஸோ அதில் 2 சீஷர்கள் யோவான் ஸ்தானகனுடைய சீஷர்கள், மீதி 9 சீஷர்களும் அவர் வந்து நிறைய இடங்கள் கலிலேயா அப்படிங்கிற இடத்துலேருந்து தேர்ந்தெடுத்த சீஷர்கள் தான். இவங்க எல்லாருமே ஆண்டவர் பெரிய பெரிய இடத்துலேருந்து அவர் செலக்ட் பண்ணுறார். ஒருத்தர் ஆயக்காரனாக தேர்ந்தெடுத்துக்கொள்கிற ஆயக்காரங்களை அந்த காலத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் பிடிக்காது. ஏன்னா அவங்க வரி வசூலிக்கிறவங்க, கஷ்டப்பட்டவங்கட்டையும் வரி வசூலிக்கிறனால அவங்கள அந்த ஆயக்காரங்களை யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அந்த ஆயக்காரனாகிய மத்தேயுவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். இப்படி ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு சீஷரையும் தேர்ந்தெடுத்தார், மீனவரை தேர்ந்தெடுத்தார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்டவங்களை தான் ஆண்டவர் சீஷர்களாக தேர்ந்தெடுத்தார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சீஷரை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது யாருன்னா யூதாஸ் காரியோத்து. அவர் வந்து கலிலேயாவிலேருந்தும் தேர்ந்தெடுக்கல, அவர் யோவான் ஸ்தானகனுடைய சீஷனும் கிடையாது. அவர் வந்து காரியோத் அப்படிங்கிற ஒரு தேசத்துலேருந்து அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துலேருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவருடைய பேரே யூதாஸ் காரியோத்துன்னு இருக்குல்ல, அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத அந்த பேரே நம்மளுக்கு சொல்லுது. காரியோத் அப்படிங்கிற ஒரு தேசத்தை சேர்ந்தவர். அந்த தேசத்துலேருந்து தான் இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா 12 சீஷர்களோட தன்னோட ஊழிய பயணத்தை அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. 40 நாட்கள் அவர் வந்து சோதிக்கப்படுறாரு. சோதிக்கப்பட்டதுக்கு பின்பாக தான் அவர் 12 சீஷர்களையும் தேர்ந்தெடுக்கிறாரு. 12 சீஷர்களையும் தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஊழிய பயணத்தை தொடங்கும் போது நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவருக்குன்னு வைத்திருக்கிற என்ன திட்டமோ அந்த திட்டத்தின்படி ஆண்டவர் எல்லா காரியங்களும் தன்னோட வாழ்ந்த
நாட்களை நிறைவேற்றினார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஏசப்பா மரிக்கும் போது சொல்றாரு, நான் உங்களுடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்து முடித்தேன், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரிக்கிறார். ஸோ ஆண்டவருடைய வாயின் வாக்கள் அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் அவர் ஓடினார். ஆண்டவர் எல்லா சித்தத்தையும் செய்து முடித்ததுக்கப்புறம் தன்னுடைய மரணத்தை அவர் சிலுவையில் அவர் என்ன பண்ணார், இறந்து போகிறாரு. சிலுவையில் மரிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னபடியே 3ஆம் நாள் என்ன பண்ணுறாரு, உயிரோட எழுந்துறாரு. உயிரோட எழுந்ததுக்கப்புறம் ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்ததுக்கப்புறம் பரமேறி வானத்திற்கு போயிடாரு. இப்போ பரமேறி போன ஏசப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் பரலோகத்தில் ராஜாவாக வீட்டு இருக்கிறார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சார், ஆண்டவர் சித்தத்தின்படி வாழ்ந்தார், நிறைய பேருக்கு நல்ல உபதேசங்களை சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஏசப்பா குழந்தையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பான சிந்தனை. என்னன்னா ஏசப்பா எப்படி இருக்கிறாரு, பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாய் அவர் மீண்டும் வரப்போகிற ஒரு ராஜாவாக என்ன பண்ணியிருக்காரு, பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. ஸோ அவர் நமக்காக மரித்தார் என்பது உண்மைதான். அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறதும் என்பது உண்மைதான். ஸோ அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மலாம் கழுவப்பட்டு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது நம்ம ரொம்பவே சந்தோஷப்படணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் ஆபிரகாமோட 3வது ப்ராமிஸை நினைவு கூறணும். என்ன ப்ராமிஸ் சொன்னால், உன்னுடைய ஜாதி எல்லாத்துக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருந்தார். ஆமாம், ஆபிரகாமோட சந்ததியில் தான் தாவீது பிறந்தார். தாவீதோட சந்ததியில் தான் யார் வந்தார்னா ஏசப்பா பிறந்தார். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏசப்பா மூலமாக இந்த உலகம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகம் முழுவதுமே அவளுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு அவரோட சேரக்கூடிய பரலோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை, அந்த நித்திய வாழ்வை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கிறோம். அந்த 3 ப்ராமிஸையும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக நிறைவேற்றினான்னு பார்த்தீங்களா? ஸோ ஆண்டவர் பிறந்த அப்போ தான் கிறிஸ்மஸ் துவங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது உண்மையாகவே தப்பு. அதுக்கு முன்பாக ஆபிரகாம் தோன்றின போதே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்த போதே இந்த கிறிஸ்மஸ் பிறந்துட்டு அதுதான் முதலாவது கிறிஸ்மஸ் அப்படிங்கிற நற்செய்தியை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் இந்த செய்தியை மறக்கவே கூடாது. ஏசப்பா மீண்டும் வரப்போறாரு, உங்களையும் எங்களையும் அழைத்து கொண்டு மீண்டும் பரலோகத்துக்கு கொண்டு சொல்வதற்காக. ஸோ அதற்கு நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். அவருக்கு பிரியமாய் வாழும்போது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்மை கொண்டு அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஸோ முதலாவது கிறிஸ்மஸ் எப்போ தோன்றுச்சு, அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த வல்லமையுள்ள தேவன் எவ்வளோ அழகாக பிறந்தாருன்னு பார்த்தீங்களா? ஏசப்பாவுடைய முதல் பிறப்பின் நற்செய்தியை நீங்கள் நல்லாவே அறிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஏசப்பா குழந்தையாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லையும் நீங்கள் நினைவு கூற வேண்டிய முக்கியமான ஒன்று என்னதுன்னா, ஏசப்பா ராஜாதி ராஜாவாக நமக்குள்ளே வாசம் செஞ்சுட்ருக்கிறாரு. அவர் மீண்டும் நம்மை அழைப்பதற்காக வரப்போகிறார். அந்த தேவனை எதிர்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற கொஸ்டினோட இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். ஸோ இதே மாதிரியான இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.